இது வந்து நம்ம மாடியில் வளர்க்கலாம், தரையில் வளர்க்கலாம். இப்போ ட்ராகன் எல்லோ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் அதேமாதிரி தான், கிட்டத்தட்ட ரெட்டு மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு நம்ம கலர் பார்க்காதனால வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் ரெட் கலரில் இருக்கும், பழங்கள் ரெட் கலரில் இருக்கிறதுனால நிறைய பேர் இதை விரும்புவாங்க. நிறைய மருத்துவ குணமும் அதிகங்கிறாங்க இந்த ரெட் சீத்தா பொறுத்த வரைக்கும். இது 3 அடி செடி இருக்குது. இந்த செடி ஒட்டு செடி. ரெட் பாலாவிலே இது வந்து மீடியம் சைஸ் செடி. பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட 3 அடி ஹைட் இருக்குது. ஆனால் ஸ்டெம் வந்து இன்னும் நல்லா மெச்சூரிட்டி ஆகலை. இதெல்லாம் நம்ம நட்டோன்னா ஒரு 2-3 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்கும். அலகாபாத் சபேதா கொய்யா இது வந்து ஒரு பழைய வெரைட்டி. அதாவது இந்த L49 இருந்த காலத்தில் உள்ள ஒரு வெரைட்டி. புதுசு ஆரஞ்சுன்னா நீங்கள் ஆரஞ்சுன்னு நினைக்க வேண்டாம். இது ஒரு புளிப்புத்தன்மையோடு இருக்கும், லெமன் தான் சொல்லலாம். ஆனால் பேர் அப்படி சொல்லிட்டாங்க, சைனீஸ் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. சின்ன செம புளிப்பு, அப்பா பயங்கரமாக புளிப்பு. அதனால தான் ஒரு பழத்தில் 2 பேர் 3 பேர் ஜூஸ் போடலான்னு சொன்னது. வணக்கம். சென்னை கூடாஞ்சியில் இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் நர்சரிக்கு அக்டோபர் மாதம் வந்திருக்க ஃபஸ்ட் லோடு தான் பார்க்குறோம். இது ஃபஸ்ட் லோடில் நிறைய பெரிய செடிகள் வந்திருக்கு. இது செடிகளோட எண்ணிக்கை நிறையா இருக்குது. ஏன்னா கொஞ்சம் பெரிய வண்டியை நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். அது பாருங்கள், மரங்கள் எல்லாமே பெரிய பெரிய மரங்களாக இருக்குது. இதில் நிறைய புது வெரைட்டியும் கூட இருக்குது. நீங்கள் அதனால் இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான செடிகளை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ட்ராகன் ஃப்ரூட் இது. இந்த ட்ராகனில் பார்த்தீங்கன்னா எல்லோ ட்ராகன். இது நம்ம லாஸ்ட் லோடில் வந்து ரெட் ட்ராகன் வந்துச்சு. இப்போ இது எல்லோ ட்ராகன் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இது காய்களோடு இருக்குது. இந்த காய் வந்துச்சு. நம்ம கவர்லேயே காய் வருதுன்னா அப்போ ஒரு சின்ன தொட்டியில் வச்சாலே இது காய் வருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம மாடியில் வளர்க்கலாம், தரையில் வளர்க்கலாம். இப்போ ட்ராகன் எல்லோ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் அதேமாதிரி தான், கிட்டத்தட்ட ரெட்டு மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு நம்ம கலர் பார்க்காதனால வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உள்ள சதைப்பகுதி வந்து வெள்ளையாக தான் இருக்கும். மேல் தோல் தான் எல்லோவாக இருக்கும். உள்பகுதி வந்து சதைப்பகுதி வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். மாடியில் வளர்க்கும்போது தரையில் வளர்க்கும்போது தண்ணி இதுக்கு ஆகாது. தண்ணி பார்த்தா அலர்ஜி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலையில் நம்ம நேரடியாக வச்சுருந்தோன்னா தண்ணி ஊற்றாமல் மெயின்டைன் பண்ணால் அதுமாதிரி தேங்காய் நார் போடக்கூடாது. நான் ஏற்கனவே அத்தி செடிக்கு சொன்னேன், அது வந்து நீங்கள் வைக்கும்போது தேங்காய் நார் போடாதீங்க. அதேமாதிரி தான் இந்த தண்ணி தேங்கிச்சுன்னா செடி அழுகிடும். கீழே வந்து இந்த இடம்லாம் டேமேஜ் ஆகிடும். அதனால் தண்ணியை கம்மியாக விடணும். நல்ல வெயில், பக்கா வெயிலில் வைக்கணும். அதுமாதிரி வச்சு மேலே ஒரு ரிங் மாதிரி போட்டு அந்த இதை தொங்க விட்டிங்கன்னா, இந்த வருது இல்லையா, இதெல்லாம் தொங்க விட்டிங்கன்னா அதுலேருந்து காய்கள் வரும். அடுத்து நம்ம பார்க்குறது கோல்டன் சீத்தா. அந்த கோல்டன் சீத்தாங்கிறது நார்மல் சீத்தாவை விட பழம் பெருசாக இருக்கும். ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும். சாதாரணமாக நாட்டு சீத்தா வந்து இதுவும் நாட்டு சீத்தா தான், ஹைப்ரிட்லாம் கிடையாது. இது வந்து சாதா சீத்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை கலரில் இருக்குது, மஞ்சள் கலரில் இருக்கும். ஒரு 800 கிராம் 1 கிலோ வெயிட் வர மாதிரி இருக்கும். சதை அதிகமாக இருக்கும், விதை கம்மியாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அதிகமாக இருக்கிறனால நிறைய பேர் இதை விரும்பி கேட்குறாங்க. அதுமாதிரி இனிப்பு தன்மையும் அதிகமாகவே இருக்கும். இது மாடியிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். இந்த செடி எல்லாமே பெரிய செடி. இது நடவு பண்ணி ஒரு 6 மாதத்துலேயே காய்க்கிற மாதிரி பெரிய செடிகளாக, தரமான செடிகளாக வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது ரெட் சீத்தா. இந்த ரெட் சீத்தாவும் வந்து ஏற்கனவே சொன்ன கோல்டன் சீத்தா மாதிரி தான். பழங்கள் அதை விட கொஞ்சம் சின்ன சைஸாக வரும். ஆனால் ரெட் கலரில் இருக்கும். பழங்கள் ரெட் கலரில் இருக்கிறதுனால நிறைய பேர் இதை விரும்புவாங்க. நிறைய மருத்துவ குணமும் அதிகங்கிறாங்க இந்த ரெட் சீத்தா பொறுத்த வரைக்கும். இது 3 அடி செடி இருக்குது. இந்த செடி ஒட்டு செடி. இந்த ஒட்டு செடி பாருங்கள், நல்லாவே தெரியும். இந்த ஒட்டு செடியிலையும் கூட ஒரு தப்பாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து பட்டிங் செடி. இதில் வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஒட்டு செடி. இப்போ இந்த செடி வந்து தாய் செடியிலேருந்து வருது. இது நாட்டு சீத்தாவை காய்க்கும். இதை அலோவ் பண்ணோன்னா நீங்கள் நர்சரியில் வாங்கினாலும் கூட சமயத்தில் அவங்க கூட மிஸ் பண்ணியிருக்கலாம். இந்த செடியில் வந்து எந்த செடியிலேருந்து ஒட்டு செடி வளருதுங்க பாருங்கள். இதில் வந்து தாய் செடியிலேருந்து வர செடியை விட்டிங்கன்னா நாட்டு சீத்தாவாக காய்க்கும். சில நேரங்களில் என்ன ஆகும்னா இந்த செடி வீக் ஆகிடும். இது ரெட் சீத்தா வீக் ஆகிடும். இது டாமினேட் பண்ணிச்சுனாக்க இந்த செடி மட்டும் வரும், இது ட்ரை ஆகிடும். அதனால் எப்போவுமே ஒரு செடினா ஒரு செடியை வளர்க்குறது தான் நல்லது. அடுத்து நம்ம பார்க்குறது செண்பகம் செடி. இந்த செண்பகம் வந்து ரொம்ப மனம் கொடுக்கக்கூடியது, எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஒரு பூ வச்சுருந்தாலே அந்த இடம் ஃபுல்லாகவே மனமாக இருக்கும். நம்ம பூஜையை பயன்படுத்தினா கூட ஒரு முழம் பூ வாங்கி போட்டுருப்பதில் ஒரு பூ வச்சா போதும். அந்தளவு அந்த இடத்துக்கு ஒரு தெய்வீக குணம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு செடி. இது வந்து ஒட்டு செடி. இந்த ஒட்டு செடிகள் பெரும்பாலும் நிறைய பேருக்கு அது தெரியலை. அதனால தான் நம்ம இப்போ வீடியோ லாஸ்ட் டைம் வந்து ஃபேஸ்புக்கில் போடவும் நிறைய பேர் அதை பற்றி பார்த்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இது வந்து தொட்டிலே வளர்க்கலாம். அதாவது பெரிய மரமாகி தான் பூக்கள் வரும். அது சாதாரண விதை மூலம் வந்த செடிகள்னாக்க, இது வந்து ஒட்டு செடிங்கிறதுனால தொட்டிலே வளர்க்கலாம். இது நம்ம 3 அடி செடி முதல் கொண்டு ஒரு 10 அடி செடி வரைக்கும் நம்ம சேல் பண்ணுறோம். இந்த 10 அடி செடிலாம் நிறைய பூவே இருக்கும். அந்த மாதிரி நம்மகிட்ட இருக்குது. இது பார்த்திங்கன்னா 250 ரூபாயிலேருந்து சேல் பண்ணுறோம். இந்த ஒரு 3 அடி செடிலாம் 250 ரூபாயிலேருந்து சேல் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்குறது புஷ் ஆரஞ்சு. புஷ் ஆரஞ்சுன்னா நீங்கள் ஆரஞ்சுன்னு நினைக்க வேண்டாம். இது ஒரு புளிப்புத்தன்மையோடு இருக்கும், லெமன் தான் சொல்லலாம். ஆனால் பேர் அப்படி சொல்லிட்டாங்க, சைனீஸ் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. சின்ன செடியிலே நிறைய காய்க்கும். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. இது ஊறுகாய் போட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம், ஜூஸ் போட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம். ஒரு பழம், ஒரு காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான் இருக்கும். இந்த காய் போட்டாலே 2 பேர் சாப்பிடலாம். இந்த காயில் ஜூஸ் எடுத்தோன்னா அவ்வளோ புளிப்புத்தன்மையாக இருக்கும். இதை வந்து சைனாவில் ஒரு வாஸ்து செடி மாதிரியே வளர்க்குறாங்க. எப்படின்னா
பாருங்கள், இந்த செடியில் எவ்வளோ காய்கள் இருக்குது. ஒரு நிறைய காய்கள் இருக்கிறத பாருங்கள். இந்த மாதிரி நிறைய காய்கள் இருக்கிறனால நம்ம வீட்டில் வளர்த்தோன்னா வீட்டுக்கு வரவங்க இதை பார்த்துட்டு நம்மளை பார்க்க மாட்டாங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. பொதுவாக கொஞ்சம் சின்ன குழந்தைங்க கூட திருஷ்டி போட்டு வைப்பாங்க. அதாவது அந்த பொட்டை பார்த்துட்டு அந்த குழந்தைய ரொம்ப மக்கள் வந்து திருஷ்டி போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதேமாதிரி தான் இது ஒரு வாஸ்து செடியாக சைனாவில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப பயனுள்ள ஒரு செடி இது. எல்லா வீட்லேயுமே இதை வளர்க்கலாம், மாடியில் ரொம்ப எளிமையாக வளர்க்கலாம். இது வந்து சின்ன செடிகளாகவும் இருக்குது, பெரிய செடிகளாகவும் நம்மகிட்ட இருக்குது. சின்ன செடிகளை பார்த்தீங்கன்னா 300 rupees தான். இது செடியோட வளர்ச்சியை பொறுத்து செடியோட ரேட் இருக்கும். இந்த பழங்களை நம்ம ஒரு கமலா ஆரஞ்சு பிச்சை மாதிரி தான் வருது. ஒரு கமலா ஆரஞ்சு நம்ம தோலை உரிக்கும் போது எப்படி இருக்குமோ அதை மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் புளிப்புன்னு சொல்லிட்டேன், அந்த புளிப்பு எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், அழகாக வருது, தோல் வந்து அழகாக வருது. லெமனில் இப்படி வராது, லெமனில் வராது, ஆரஞ்சில் மட்டும் தான் வரும். செம புளிப்பு, அப்பா பயங்கரமாக புளிப்பு. அதனால தான் ஒரு பழத்தில் 2 பேர் 3 பேர் ஜூஸ் போடலான்னு சொன்னது. அடுத்து நம்ம பார்க்குறது பனானா சப்போட்டா, அதாவது வாழைப்பழம் சப்போட்டா. நீளமாக வரும் பழம், பாருங்கள், பழம் வந்து கொஞ்சம் நீளமாக வரும், நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். அதாவது நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், நிறைய கொத்து கொத்தாக காய்க்கும். இந்த சின்ன செடியிலே அதாவது ஒரு 21 க்ரோ பேக்கில் தான் இருக்குது. அதிலே எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். எல்லா செடியிலையுமே பிஞ்சுகள் இருக்குது. இந்த செடிகளை வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே வச்சோம்னாக்க அந்த பழங்களை அலோவ் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் ஏஜான செடி தான். தண்டுலாம் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள், தண்டுலாம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே அலோவ் பண்ணலாம். இதுமாதிரி நிறைய செடிகள் நம்மகிட்ட இருக்குது. இது சின்ன செடியாகவும் இருக்குது. சின்ன செடி நமக்கு வந்து 450 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகுது. இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு 7 அடி உயரமான செடி, நல்லா என்னோட உயரமாக இருக்குது செடி. இந்த வளரும் போதே மற்ற சப்போட்டாவோட கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். எப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த பாதாம் மரம் வர மாதிரி இந்த பனானா சப்போட்டா அந்த கிளைகள் வரும். அதை வச்சே பார்க்கலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு இலையை வச்சே ஐடென்டிஃபை பண்ணலாம். பழங்கள் வந்தோடனே நீளமாகவே வரும், பழங்கள் வரும்போதே நீளமாக வரும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், நிறைய காய்க்கிற தன்மையுடையது. அடுத்து நம்ம பார்க்குறது ரெட் பலா செடி. இந்த சிவப்பு பலா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இப்போ 200 ரூபாய் கூட, அதாவது சாதா பலா 20 ரூபாய் மார்க்கெட்டில் ரேட்டுன்னா, அதாவது விவசாயிட்டு வந்து வாங்கும்போது இது விவசாயிட்ட 200 ரூபாய்க்கு கூட வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்தமாதிரி பெரிய செடிகளை நடவு பண்ணோன்னா நம்ம ஒரு வருஷத்துலேயே காய்க்கும். இது கமர்ஷியலாகவும் வைக்கலாம். ஆனால் கமர்ஷியலாக வைக்கும்போது இன்னொரு சைஸ் உங்களுக்கு காமிக்கிறேன், மீடியம் சைஸு. அது பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி ஹைட் இருக்கும். அதெல்லாம் ஒரு 2 வருஷத்துலேயே காய்க்கிற மாதிரி நல்ல பெரிய செடிகளாகவே இருக்குது. இந்த ரெட் பலாவை பொறுத்த வரைக்கும் சுளைகள் வந்து நல்லா ரெட்டாக இருக்கும், அதாவது தாய்லாந்து வெரைட்டியை பொறுத்த வரைக்கும். இன்னும் செம்பருத்தி பலான்னு சொல்லுவாங்க. அது செம்பருத்தி பலாங்கிறது சிந்தூர் ஜாகு, அது கேரளா வெரைட்டி. அது வேறு இது வேறு, 2 ரகத்துமே நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இது தாய்லாந்து வெரைட்டி. ரெட் பலாவிலே இது வந்து மீடியம் சைஸ் செடி. பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட 3 அடி ஹைட் இருக்குது. ஆனால் ஸ்டெம் வந்து இன்னும் நல்லா மெச்சூரிட்டி ஆகலை. இதெல்லாம் நம்ம நட்டோன்னா ஒரு 2-3 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்கும். இதுக்கு நடும்போது கண்டிப்பாக 20 அடி இடைவெளியில் நடும். பலாவை பொறுத்த வரைக்கும் தண்ணி தேங்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அது பொதுவாக எல்லா பலாவுக்குமே எல்லா ரகத்துக்குமே பொருந்தும். கொஞ்சம் மேடான இடத்துல வைக்கணும், நல்ல மணற்பாங்கான இடத்துல வச்சிங்கன்னா ஒரு கமர்ஷியலாக நல்ல ஒரு வெரைட்டி. இது விவசாயிகளுக்கு ரொம்ப லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. ஆனால் உங்கள் பூமி வளமாக இருக்கணும். கலர் நிலங்கள்லாம் இது சிறப்பாக வளரும்னு சொல்ல முடியாது. வளர்ந்தால் கூட அந்தளவு காய்ப்புத்தன்மை கம்மியாகும். அதனால் நல்ல நிலங்களில் வளருங்க, நல்ல செம்மண் பூமியில் நல்ல மண்கண்டம் இருக்கக்கூடிய நிலங்களில் இதை வளருங்க. அடுத்து நம்ம பார்க்குறது நார்த்த செடி. இந்த நார்த்தங்காய் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, சின்ன செடிகளாகவும் பெரிய செடிகளாகவும் கேட்குறாங்க. இந்த பெரிய செடிகளாக கேட்குறவங்களுக்காக இப்போ ஒரு 8 அடி காயோடு வந்திருக்கு செடி. பாருங்கள், இந்த செடியிலே காய் இருக்குது, அவ்வளோ ஏஜான செடி. சின்ன செடியும் இருக்குது, ஒரு 3 அடி ஹைட்டில் கூட செடி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது உட் ஆப்பிள் செடி. ஸ்வீட் உட் ஆப்பிள், சாதாரண உட் ஆப்பிள் நம்ம உப்பு வச்சு சாப்பிடுவோம். இது வந்து உட் ஆப்பிள்னால் என்னன்னு யோசிக்காதீங்க, விளாம்பழம் செடி தமிழில் சொல்கிறேன். ஆக்சுவலாக நிறைய பேர் உட் ஆப்பிள்னாக்க தெரியல, கன்ஃபியூஸ் ஆவாங்க, அதுக்காக தான். இது வந்து ஸ்வீட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். நம்ம சர்க்கரையோ மற்றபடி உப்பு வச்சு சாப்பிட வேண்டியதில்லை, அப்படியே டைரெக்டாக சாப்பிட்லாம். இது எல்லாமே ஒட்டு செடிங்கிறதுனால நம்ம தோட்டத்தில் வச்சுருக்க செடியில் பிஞ்சுகள் வந்திருக்கு. வச்சு ஒரு 6 மாதத்துலேயே பிஞ்சுகள் வந்துச்சு. இப்போது லாஸ்ட்டு ஒரு 2 லோடுக்கு முன்னாடி வந்த செடியை நம்ம நடவு பண்ணோம், அதில் பிஞ்சுகள் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா எல்லா இடமும் வளரும், மாடியிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது மாதுளை, பாகுவா மாதுளை. இதுதான் இப்போ எல்லா இடமும் கிடைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இதை நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. இந்த பாகுவாங்க வெரைட்டி தான் இப்போ மார்க்கெட்லேயே நம்ம பழங்களாக கிடைக்கிது, பெரிய பழமாக வரும். ஆனால் இதில் ஒரு குறை சொல்லுவாங்க எல்லா கஸ்டமருமே, இப்போ இது பழங்கள் வந்து பெருசாகலைன்னு சொல்லுவாங்க. நிறையா பூக்கள் வந்து பழங்கள் உருவாகாமல் நிற்க, அதாவது கொட்டி போகிறதுக்கும் காரணம் என்னென்னா அதனுடைய சத்து கம்மியானால தான். அந்த நுண்ட சத்துக்கள் நம்ம மைக்ரோ நியூட்ரியன் சொல்லுவோம், அந்த நுண் சத்துக்கள் இருந்தால் தான் மாதுளை பொறுத்தவரைக்கு நிறைய காய் பிஞ்சுகள் பிடிக்கும். பழங்கள் உருவாகிறதுக்கு தேவையான ஹார்மோன்கள் வர்ற மாதிரி இந்த கடற்பாசி உரம் போட்டிங்கன்னா நிறைய பிஞ்சுகள் வந்து பழமும் பெருசாகும். வீட்டில் வளர்க்கும்போது நம்ம இந்த செடிகளுக்கெல்லாம் ஒரு 20 நாளைக்கு ஒரு வாட்டி உரம் போடணும்.
உரம் போட்டால் தான் நம்ம நினைக்கிற மாதிரி பழங்கள் கிடைக்கும். தரையில் வச்சோன்னா கண்டிப்பாக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி உரங்கள் போட்டால் தான் இந்த செடிகளில் நம்ம பலன்களை எதிர்பார்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்குறது தாய்லாந்து கொய்யா. இந்த தாய்லாந்து கொய்யா உங்களுக்கு பெரிய அந்த பேரை சொன்னோடனே சொல்லுவாங்க, சார் இந்த கடைகளில் பெருசு பெருசாக விற்குமே அதும்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி கற்பனை பண்ண வேண்டாம். நம்ம ஊரில் அது வளரும்போது பெரிய அந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுற பழங்கள் மாதிரி வரல, மீடியமாக தான் வருது. அதேமாதிரி நம்ம வீட்டில் வளர்த்தோன்னா நல்ல ருசியாக தான் இருக்குது. நம்ம கடைகளில் வாங்குறது தண்ணி மாதிரி இருக்கும், ரொம்ப இனிப்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது, அது உயிர் இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா ரொம்ப ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி அறுவடை பண்ணி அது நமக்கு ஃப்ரீசரில் வச்சு வருது. அதனால் உங்களுக்கு அது மாதிரி இருக்குது. நம்ம வீட்டில் வளர்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம நாட்டு கொய்யா மாதிரி டேஸ்ட் இருக்க மாதிரி ஒரு வெரைட்டி தான். பாருங்கள் எவ்வளோ காய்க்கும் தன்மைன்னு பாருங்களேன். இதை ஒரு ஏக்கர் பயிர் பண்ணால் லட்சக்கணக்காக வருமானம் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கமர்ஷியலாக பண்ணும்போது இது வந்து ஒரு ஏற்ற பயிர் தான், விவசாயிகளுக்கு ஏற்ற பயிர். அடுத்து நம்ம பார்க்குறது வியட்நாம் பலா செடி. இந்த வியட்நாம் பலா செடி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதாவது 21 கவரில் இது மாதிரி ஹைட்டில் இது மாதிரி ஹெல்த்தியான பிளான்ட் இது வரைக்கும் வந்ததில்லை. பாருங்கள் நல்ல தண்டு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் ஒரு 6 மாதத்தில் இதை காய்க்கிறதுக்கு அலோவ் பண்ணலாம். அதுமாதிரி செடி 1.5 வருஷம், இப்போ 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிருக்கும். ஆனால் நம்ம தரையில் நட்டு வேர் பிடிச்சதுன்னா உடனே காய்க்கிறதுக்கு ஒரு பழம் முதல்ல அலோவ் பண்ணலாம். அப்புறம் 2 பழம் 3 பழம் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். இதில் நிறைய பிஞ்சுகள் வரும். இது வந்து ஏன் இவ்வளோ பிஞ்சுகள் வருது, நமக்கு தொல்லை பண்ணுதுன்னு நினைக்கிற அளவுக்கு பிஞ்சுகள் வரும். நம்ம அந்த பிஞ்சுகளை கவாத்து பண்ணிக்கணும், தேவைக்கேற்ப கவாத்து பண்ணணும். எங்கள் வீட்டில் ஒரு பலா செடி வச்சுருக்கோம். அந்த 3 வருஷம் தான் ஆச்சு. 3 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 6 பழங்கள் அறுவடை பண்ணிட்டோம். இப்போ ஒரு 25 பிஞ்சுகளை அறுவடை பண்ணணும். அது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் வந்துச்சுன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். எல்லாமே ரொம்ப சூப்பரான செடியாக இருக்குது. இது நம்ம வியட்நாம் பலாவை பொறுத்த வரைக்கும் சின்ன செடிகளை 300 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 4500 ரூபா வரைக்கும் பெரிய செடிகளாக சேல்ஸ் பண்ணுறோம். எல்லாமே இப்போ இந்த 4500 ரூபா செடிகள்லாம் உங்களுக்கு 6 மாதத்தில் பழங்கள் அலோவ் பண்ணலாம். இதுவும் வந்து 2000 ரூபா செடி தான். 2000 ரூபா செடியே ரொம்ப மலைப்பாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த செடியை பார்க்கும்போது பலாப்பழம் சாப்பிட்ட ஃபீல் எனக்கு கிடைக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு செடி. இந்த மாதிரி செடிகளை நீங்கள் உங்கள் வீடுகளில் வைக்கலாம். ஆனால் மழை காலத்தில் வைக்கும்போது தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். தண்ணி தேங்கிச்சுன்னா செடிக்கு டேஞ்சர். அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்ட்ராபெரி கொய்யா. இந்த ஸ்ட்ராபெரி கொய்யா ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டோடைய டேஸ்ட் இருக்கும், அதனால தான் ஸ்ட்ராபெரி கொய்யான்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராபெரி அளவுக்கு தான் சைஸ் இருக்கும். ஆனால் பழங்கள் வந்து ஒரு புளிப்பு இனிப்பு கலந்த ஒரு சுவையில் இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப எளிமையான பராமரிப்பு. இதுக்கு வந்து மாடித்தோட்டத்திலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். இது பெரிய செடி, ஒரு 7-8 அடி உயரத்தில் இருக்குது. இது நம்ம நடவு பண்ணோடனே காய்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய செடியாக இருக்குது. தண்டும் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். சின்ன க்ரோ பேக்கில் தான் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பழங்கள் வந்த செடி தான். நம்ம வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணோன்னா ஈஸியாகவே நமக்கு பராமரிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்குறது அமெரிக்கன் ரெட் பால்மர். இந்த அமெரிக்கன் ரெட் பால்மர் லாஸ்ட் வீக் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம தோட்டத்தில் பெரிய செடிகளாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு 15 அடி உயரத்தில். அதை பார்த்துட்டு நிறைய கஸ்டமர் கேட்டாங்க. அது வந்து விலை அதிகம்னு நினைக்கிறவங்க இந்த சின்ன செடியை வாங்கலாம். இது வந்து 650 ரூபா தான். ஒரு 4 அடி ஹைட் உள்ள செடி 650 ரூபா. பழம் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா ரெட்டிஷாக இருக்கும், ஒரு மியாசாக்கி கலரில் இருக்கும். அந்த பழம் பார்த்திங்கன்னா நம்ம கிளைமேட்டு நிறையா காய்க்கும். நம்ம தோட்டத்திலே நிறைய காய்ச்சிருக்கு. அதனை பற்றி தான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ரொம்ப நல்ல வெரைட்டி. இது சின்ன ஒரு 3 அடி 4 அடி செடிகள் கூட இப்போ நம்மகிட்ட கிடைக்குது. அடுத்து பார்க்குறது தாய்லாந்து ரெட்டு. இந்த தாய்லாந்து ரெட்டு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன அமெரிக்கன் ரெட் பால்மர் மாதிரி ஒரு சிவப்பான பழம் வரக்கூடியது. இந்த சிவப்பான பழங்கள் எல்லாமே கரோட்டின் சத்து அதிகமாக இருக்கிற ஒரு பழங்கள்னு சொல்லலாம். அதனால் உடனுக்கும் நல்லது. இது தாய்லாந்து வெரைட்டியாக இருந்தாலும் நம்ம ஊர்லேயும் நிறைய காய்க்கும், நம்ம தோட்டத்துலேயும் காய்ச்சிருக்கு. இது எல்லாமே நம்ம ட்ரையலாக வச்சு அதனுடைய பழங்களை சாப்பிட்டு தான் இந்த பழங்களை பற்றி சொல்கிறோம். அதனால் நம்பி வாங்கலாம். அதாவது பழங்கள் நம்ம ஊர் வெளிநாட்டு செடிகளாக இருக்கிறதுனால நம்ம ஊரில் காய்க்குமானே யாரும் சந்தேகப்பட வேண்டியதில்லை. மாமரம்னாலே நம்ம ஊர் தான். அதனால் கண்டிப்பாக நம்ம கிளைமேட்டில் இது காய்க்கும். அடுத்து நம்ம பார்க்குறது அலகாபாத் சபேதா கொய்யா. இது வந்து ஒரு பழைய வெரைட்டி. அதாவது இந்த L49 இருந்த காலத்தில் உள்ள ஒரு வெரைட்டி. அந்த L49 விரும்பாதவங்க, அதாவது L49 வந்து உங்களுக்கு ஒரு லக்னோ 49 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொரன்னு இருக்கும். அது ரொம்ப சதைப்பற்றோடு தான் இருக்கும், ஆனால் ஒரு டேஸ்ட் சொல்ல முடியாது. இந்த அலகாபாத் சபேதான்னு நிறைய பேர் இதை விரும்புவாங்க. இது பார்த்திங்கன்னா காய்களோடு வந்துருக்கு பாருங்கள். நிறைய கொத்தாக காய்க்கிற தன்மையுடையது. இது மார்க்கெட்டில் ரொம்ப இல்லை இந்த வெரைட்டி. இப்போ நிறைய தாய்லாந்து வெரைட்டிலாம் வந்தப்பறம் அழிஞ்சிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு பெரிய செடிகளாகவே வந்துருக்கு பாருங்கள். இது எல்லாமே 21 க்ரோ பேக்லேயே நல்ல காய்கள் வர அளவுக்கு வளர்ந்துருக்கு. காய்க்கிற தன்மை ஜாஸ்தி. பழம் வந்து ஒரு ஆப்பிள் மாதிரி இருக்கும், ஆப்பிள் ஷேப்பில் இருக்கும். ஆனால் ஒயிட் கலரில் தான் ப்ளஸ் இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா இனிப்பாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய செடிகளில் கூட நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியில் MS டிரான்ஸ்போர்ட் மூலம் வெளியூருக்கு அனுப்புகிறோம். இது வந்து 21 கவர், ஒரு 30 கிலோ 40 கிலோ வெயிட் தான் வரும். அதனால் இதை தாராளமாக பார்சலில் அனுப்பலாம். இந்த மாதிரி செடிகள் வேணுன்னா கூட நீங்கள் எங்கள் நர்சரி நம்பர் 9841986400 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்குறது கமலா ஆரஞ்சு. இந்த கமலா ஆரஞ்சு செடியில் இது பெரிய செடி 21 க்ரோ பேக்கு. நம்ம ஏற்கனவே அலகாபாத் சபேதா பார்த்த மாதிரி கவர் தான். இதுவும் நம்ம இதே செடியை பார்சலில் அனுப்ப முடியும். எல்லாமே ஒரு 7 அடி 8 அடி ஹைட் இருக்குது. எல்லாமே காய்க்கிற ஸ்டேஜில் உள்ள செடி. இது நம்ம ஊரில் காய்க்குமானா கண்டிப்பாக காய்க்கும். இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எலுமிச்சை வகை சார்ந்த செடிகள் எல்லாமே கொஞ்சம் நிழலாக இருந்தால் கூட வளரும், காய்க்கும். சாத்துக்குடி, எலுமிச்சை,
இந்த கமலா ஆரஞ்சு இந்த செடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் குளிர்ச்சி இருக்கிற மாதிரி இருந்தால் நிறைய காய்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இது வந்து ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட். இந்த ஸ்டார் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காய்க்கிற தன்மையுடையது, அதே டைமில் இனிப்பு தன்மையுடையது, ரொம்ப பராமரிப்பு எளிமையான பராமரிப்பு. ஆனால் வந்து தண்ணி வந்து ரொம்ப விடக்கூடாது. நெல்லி ஃபேமிலி இது, தண்ணி ரொம்ப தேவையில்லை, ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா போதும். ரொம்ப தண்ணி தேங்கினாலும் இலைகள் கொட்டி பழுத்து கொட்டி அது கொஞ்சம் ட்ரை ஆகிற வாய்ப்பு உண்டு. இது நம்ம கஸ்டமர் ஒருத்தர் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு போயிட்டு 2 செடி நட்டு அதிலேருந்து பழங்களை அறுவடை பண்ணி கடையில் சேல் பண்ணுறதாகவே சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அந்தளவு காய்க்கிற தன்மையுடையது, அதுக்காக தான் அதை சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்குறது மிராக்கிள் ஃப்ரூட்டு. இந்த மிராக்கிள் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா ஒரு அதிசய பழம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு புளிப்பான எதை சாப்பிட்டாலுமே இனிப்பாக இருக்கும். இது ஒரு டைமில் ஆரம்ப காலத்தில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சின்ன செடியே ஒரு அதிகமான விலை விற்றுச்சு. இப்போ விலைகள்லாம் கம்மியாக இருக்குது. இந்த சின்ன செடிகள் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே இது வரும். இன்னும் ஒரு 6 மாதத்துலேயே இதனுடைய பழங்கள் உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம பார்க்குற ஜப்பான் கொய்யா. ஜப்பான் கொய்யாவில் இது மீடியம் சைஸ் செடி, ஒரு 3 அடி 4 அடி ஹைட் இருக்குது பாருங்கள். எல்லாமே செடி இலையை பார்த்தோன்னே தெரியும். இலையை பாருங்கள், ஒரு வித்தியாசமாக கொய்யா இலை இல்லாமல் அதுவே விட பெருசாக இருக்கும், இலை அகலமாக இருக்கும். இது எல்லாமே ஒட்டு செடிகள் தான். இந்த ஒட்டு செடிகள்ங்கிறதுனால நம்ம சீக்கிரமாகவே காய்க்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரு 6 மாதத்துலேயே காய்க்கிற அளவு பண்ணலாம். இது வளரும்போது இந்த இடத்துல கவாத்து பண்ணி விடணும். கவாத்து பற்றி சொல்லும்போது நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். இது பாருங்கள், இது நுனி பகுதி. இந்த நுனி பகுதி இளந்தண்டு. இந்த இளந்தண்டில் கட் பண்ணக்கூடாது. இளந்தண்டில் கட் பண்ணிங்கன்னா செடி அப்படியே ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் முத்தின பகுதியில் இந்த முதிர்ச்சி இருந்த இடத்துல இந்த இடத்துல கட் பண்ணிங்கன்னா இதுலேருந்து பக்க கிளைகள் நிறையா வரும், செடிகள் நல்லா அடர்த்தியாக வளரும், அந்த தண்டு பகுதியும் ஸ்ட்ராங் ஆகும். அதனால் நமக்கு காய்கள் நிறையா காய்ச்சா கூட செடிகள் சாயாமல் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது இலந்தையில். இது வந்து சிவப்பு இலந்தை. ஏற்கனவே நம்ம பச்சை இலந்தை இருக்குது, பெரிய பழமாக வர்றது. இது சிவப்பு கலரில் வரும். இந்த சிவப்பு கலர் எப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த இலையில பார்த்தாலே தெரியுது பாருங்கள். இலையோட பின்பகுதி கொஞ்சம் க்ரீனாக இல்லாமல் சிவப்பாக இருக்குது. ஆனால் நம்ம கிளைமேட்டில் வரும்போது அது ரொம்ப சிவப்பாக ஆகலை. இப்போ நிறைய நம்ம யூடியூப்பில் நிறைய பார்ப்பீங்க. அந்த யூடியூப்பில் பார்க்கும்போது அந்த பழங்கள்லாம் நார்த் இந்தியாவில் எடுக்கக்கூடிய வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவப்பாக கொத்து கொத்தாக பறிக்கிற மாதிரி இருக்கும். இங்கேயும் கொத்து கொத்தாக காய்க்கும். இந்த பாருங்களேன், இதில் எவ்வளோ பிஞ்சு இருக்குன்னு பாருங்கள். இதில் எல்லாமே 100கணக்கான பிஞ்சுகள் இப்போ இருக்குது. ஆனால் சிவப்பாகிறது நம்ம ஊரில் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகுது. என்னென்னா அந்த கூல் கிளைமேட் இருந்தால் தான், இரவு வெப்பநிலை ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த மாதிரி சிவப்பாகும். மற்றபடி டேஸ்ட் வைஸ் எல்லாமே ஒன்று தான், கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிறது ஆகும். ஆனால் ஓரளவு லைட்டான சிவப்பு தான் இதில் வரும். இது வரைக்கும் நம்ம இந்த அக்டோபர் மாதம் வந்த லோடில் வந்த செடிகளை பற்றி பார்த்தோம். இந்த செடிகளில் நிறைய புது வெரைட்டிகளும் இருக்குது. அதுமாதிரி பழைய வெரைட்டி பெரிய செடிகளாக வந்திருக்கு. இந்த வாட்டி வந்தது பலாலாம் உதாரணத்துக்கு சொன்னால் வியட்நாம் பலாலாம் ரொம்ப பெரிய செடிகளாக வந்திருக்கு. இதில் நீங்கள் பார்த்த செடிகள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் எங்கள் கிரீன்லேண்ட் நர்சரி நம்பர் 9841 986 400 நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.